கோலிவுட் சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். எஸ், திரும்பவும் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களும் இணைய போறாங்க அப்படின்ற தகவலை லோகேஷ் கனகராஜே சொல்லி இருக்காரு. இதை தான் இப்ப கமலஹாசன் ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்ப்போம். தமிழ் சினிமாவுல இப்ப முன்னணி இயக்குநர்கள் ஒருவரா மாறி இருக்காரு லோகேஷ் கனகராஜ். கைதி, விக்ரம், மாஸ்டர், லியோனு முன்னணி நடிகர்களை வச்சு படம் எடுத்து தனக்குன்னு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி இருக்காரு லோகேஷ் கனகராஜ். இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு கூலி படத்தை இயக்கிட்டு இருக்காரு. எஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் படத்தை நடிச்சு முடிச்சுட்டு இப்ப கூலி படத்தோட ஷூட்டிங்ல தான் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆனது சென்னை மற்றும் ஹைதராபாத் நகர்களில் தொடர்ந்து விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் சமீபத்துல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் உலகநாயகன் கமலஹாசனை வச்சு படம் எடுக்கிறதுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதா சமீபத்தில் அளிச்ச பேட்டியில சொல்லியிருக்காரு. இதை பத்தி லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கமல் சாரை வச்சு படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது, அது எனக்கு மிகப்பெரிய வரம் தான். திரும்பவும் அவரை வச்சு இயக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அது விக்ரம் படத்தோட 2வது பாகமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் பயங்கரமான ட்விஸ்டோட முடிச்சிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கடந்த 2022ஆம் ஆண்டு உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளியாகி இருந்த திரைப்படம் தான் விக்ரம். இந்த திரைப்படமானது மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அதோட மட்டும் இல்ல, விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகள்ல ரோலெக்ஸ் அப்படின்ற கதாபாத்திரத்துல சூர்யா அவர்கள் என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. விக்ரம் 2 எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ரோலெக்ஸோட என்ட்ரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சூர்யா ரசிகர்களுமே இந்த ஒரு அப்டேட்னால மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சரி, ஓகே, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. விக்ரம் 2 படம் உருவானா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.